அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 6/3/2025 வியாழக்கிழமை, மாசி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி. இன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான எளிய வழிபாடு, ஒரு எளிய தீப வழிபாடை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாதாரண தீப வழிபாடு இல்லைங்க. பல பேரோட வாழ்க்கையில் அவங்க தினம் தினம் எண்ணி நொந்து போகக்கூடிய ஒரு விஷயம், அவங்க பிறரிடம் கொடுத்து ஏமாந்த அவர்களுடைய பணம், நகை, வீடு, நிலம், தோட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, எண்ணி 8 நாட்களில் அவங்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை நிச்சயமாக வந்து சேரும். நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு, நம்முடைய இரக்க மனதை பயன்படுத்தி கொண்டு பிறர் நம்மை ஏமாற்றி நம்மிடம் இருந்து அபகரித்த என்னவாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, அந்த நபர் உங்களுடைய கண்ணுக்கு முன்பு இருந்தாலும் சரி, அல்லது அவர் எங்கே போனார்னே தெரியலங்க, ஆள் அட்ரஸே எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவரால் நான் தினம் தினம் நொந்து நூலாகி போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஸோ அத்தகையவர்கள் இந்த தினத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, இத்தனை வருஷம் நமக்கு பழக்கமாச்சே, இவங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பி ஒரு சிலரிடம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், விலை மதிப்பில்லாத நாம் சேர்த்து வைத்த பணம், நகை அல்லது வீடு, இடம், இவையெல்லாம் ஏமாற்றிட்டு எடுத்துக்கும்பொழுது நம்மளால் அதை பொறுத்துக்கவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகத்தை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அத்தகையவர்கள் மனம் திருந்தி, மனம் வருந்தி, மனம் நொந்து போய் உங்களை தேடி வந்து உங்களிடம் இருந்து அபகரித்தவற்றை உங்களிடம் தரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் இன்னைக்கு மாலை 6 மணிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளார இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட தீப வழிபாட்டை நீங்கள் எத்தனை மணிலேருந்து செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலை 6 மணிலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 6 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா, நீங்கள் குபேரர் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா, லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய போகிறீங்கன்னா அந்த நேரத்திலேயே இந்த தீப வழிபாட்டையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பாளம் வேணும். நிறைய பேர் நம்ம இதை மாதிரி தாம்பாளம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட தட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து இதை மாதிரியான தட்டு, பித்தளையோ அல்லது செம்போ நீங்கள் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்க. பல விஷயங்களுக்கு அது உங்களுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு, ஏற்கனவே பயன்படுத்திய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் கழுவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலே நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் 8 சிகப்பு நிற திரிநூலை போட போகிறோம். 8 திசைகளை குறிப்பதற்கு இந்த 8 திரிநூலை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பைரவர்க்குனே உரிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். அதனால் சிகப்பு திரிநூல், சிகப்பு நிற மலர்கள் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ சிகப்பு திரிநூல் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை திரிநூல் இருந்துச்சுன்னா அதை குங்குமக்கரை நீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நிழலில் உலர்த்தினீங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கு கூட நீங்கள் அதில் விளக்கேற்றலாம். இல்லைங்க எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாதா திரிநூலை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 8 வெற்றிலை உங்களுக்கு வேணும். 8 வெற்றிலையிலையும் நீங்கள் காம்பு பகுதியை எடுத்துருங்க. ஏன் வெற்றிலையை நம்ம எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கிட்ட இருந்து போன பணம், நகை எல்லாமே நம்ம கிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் பூவரச இலை வழிபாடு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் செஞ்சு எனக்கு கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள். இதை இன்றைக்கி மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வளர்பிறை அஷ்டமி நாட்களில் அடுத்த அஷ்டமியும் செய்யலாம். அதாவது எந்த அஷ்டமி வழிபாடு, வளர்பிறை அஷ்டமி வழிபாடு நீங்கள் செய்தாலும் அதை 8 வளர்பிறை அஷ்டமிக்கு செய்வது தான் கணக்கு. அதனால் நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வழிபாடை இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா இதே வழிபாடை தொடர்ந்து நீங்கள் 8 வளர்பிறை அஷ்டமியில் செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 8 அப்படிங்கிறது இந்த திதிக்குரிய எண். அதனால் 8 1 ரூபாய், 8
சிகப்பு நிற திரிநூல், அதுக்கப்புறம் 8 வெற்றிலைகளை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இதை வந்து அழகாக இந்த தாம்பலத்தில் 8 திசைகளையும் நோக்கி இந்த 8 வெற்றிலையை வச்சுட்டு நடுவில் நம்ம தீபம் வந்து ஏற்ற போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சுங்க. இது வந்து நம்ம எந்த எண்ணெயில் ஏற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் தான் நான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா நெய்யில் கூட ஏற்றிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ 8 வெற்றிலை எடுத்துக்கோங்க, 8 சிகப்பு நிற திரிநூல், நல்லெண்ணெய் அல்லது நெய், 8 திசைகளிலும் அந்த வெற்றிலையை வைத்து 8 திசைகளிலும் அந்த 8 திரிநூலை வந்து தீபம் ஏற்றி அழகாக நீங்கள் அதற்கு முன்பு அமர்ந்துக்கோங்க. இதை வந்து எங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜை அறை அல்லது பூஜை அறையில் போதுமான இடம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹாலில் இதை செய்யலாம். இப்போ மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரை இதை நீங்கள் செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணும். அசைவம் சாப்பிட்டோ அல்லது வந்து தீட்டு காலங்களிலோ நீங்கள் இதை நிச்சயமாக செய்யக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இப்போ நான் சிவன் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து இதை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இல்லை தீபம் ஏற்றிட்டு சிவன் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய விருப்பம் அது. நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது பூசணி தீபம் அல்லது வெண்கடுகு தீபம் அல்லது பஞ்ச எண்ணெயில் வந்து தீபம் போடுவாங்க இல்லையா, அந்த தீபம் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுட்டு வந்து இதை வீட்டில் ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ உங்களுடைய கைகளில் நீங்கள் 8 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாணயங்களையும் ஒவ்வொரு திசையில் நீங்கள் வையுங்க. அப்படி வைக்கும் பொழுது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னும் சொல்லலாம், ஓம் பைரவரே போற்றி அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் 8 1 ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது இந்த 1 ரூபாய் நாணயம் உங்களை ஏமாற்றியவர் எந்த திசையில் இருந்தாலும் அவரை வந்து உங்கள் கண் முன்னால் நிறுத்தும். அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி, நீங்கள் இழந்த பணம் நகை பற்றிய ஒரு நல்ல செய்தி அடுத்த 8 நாட்களில் உங்களிடம் வந்து சேரும். ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்ட்டு நீங்கள் எல்லா திசைகள்லையும் நீங்கள் வச்சிடுங்க. ஸோ இப்படி வச்சுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இந்த தீபம் எரியலாம். நீங்கள் இதை மாதிரி ஒரே அகலில் 8 திரிநூல் போட்டு ஏற்றலாம், அல்லது 8 தீபங்கள் நான் தனித்தனியாக ஏற்றலாமா அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் நீங்களே குளிர் வச்சிடலாம், புஷ்பத்தால் இந்த குளிர் வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த 8 1 ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லையா, வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த 8 1 ரூபாய் நாணயங்களை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய அரிசி பானையில், அதாவது நீங்கள் சாதத்திற்கு அரிசி எடுப்பீங்க இல்லையா, அந்த பானையில் இந்த 8 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் வச்சிடுங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். நிச்சயமாக வெறும் 8 நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நம்பிக்கை இருப்பவர்கள் இதை செய்யுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.